நீதி புனராய்வு அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. சரியா? நீதி புனராய்வு அதிகாரம் இருக்குது. அப்படின்னா என்னண்டா, நான் அதை சொல்லிட்டே இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறேன். சோல்பெரி அரசியல் யாப்புல ஒரு சட்டத்துறை ரீதியா ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு சட்டத்தை ஏற்றுன்னு சொன்னா அங்க ரெண்டு சபை இருக்கு. ஒன்று பிரதிநிதிகள் சபை, இன்னொன்று செனட் சபை. பிரதிநிதிகள் சபையில கொண்டு வந்தா, ஒரு மசோதாவை கொண்டு வந்தா அத அந்த என்ன செய்யணும், பிரதிநிதிகள் சபையில பெரும்பான்மை எடுக்கணும். விசேட சட்டமா இருந்தா மூணில் ரெண்டு பெரும்பான்மை எடுக்கணும். எடுத்துட்டு செனட் சபைக்கு போகும். அங்கேயும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அங்கேயும் பெரும்பான்மை எடுத்தா அது மகா தேசாதிபதியோட ஒப்பத்தோட என்ன நடக்கும், சட்டமாக மாறும். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்துல நீதி புனராய்வு அதிகாரம் என்னன்னு சொன்னா, யாராவது ஒரு ஆள் போய் நீதிமன்றத்துக்கு போய் சொல்றாங்க இந்த சட்டம் சரியில்லை, இது சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இருக்குது, இது யாப்ப மீறுதுன்னு சொன்னா அவங்க அந்த சட்டத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது உண்மையிலேயே அரசியல் யாப்புக்கு மீறுதா மீறலையான்னு சொல்லி. அப்படி மீறினா அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. இது பிழை, நீங்க இப்படி ஏற்றி இருக்க கூடாது, இது சிறுபான்மையர்களுக்கு எதிராக இருக்கிறது சொல்லுவாங்க. சொன்ன உடனே அது ரத்து செய்யப்படும். இதுதான் நீதி புனராய்வு அதிகாரம். இது சோல்பெரி அரசியல் யாப்புல இருந்துச்சு. இப்ப இதை மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க. இதன் அடிப்படையில நாங்க இந்த அளவுக்கு பவர் உள்ள இந்த அளவுக்கு பவர் உள்ள கட்டமைப்பு தான் இந்த நீதிமன்ற கட்டமைப்பு. இதை நாங்க இங்க படிக்க போறோம். இதுல ரெண்டு வகையான நீதிமன்றங்கள் இருந்துச்சு. உண்டு அதாவது உயர் நீதிமன்றங்கள். அடுத்தது என்ன, உயர் நீதிமன்றத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் படிப்போம். சரியா? இதுல பாருங்க, உயர் நீதிமன்றத்தை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு படிப்போம். பாருங்க, உயர் நீதிமன்றங்கள்ல ரெண்டு வகையான நீதிமன்றம் இருக்குது. கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல ஒரு நாலு வகையான நீதிமன்றங்கள் இருக்குது. இதுதான் இலங்கையில காணப்பட்ட சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுல அரசு இருக்கும், அரசாங்கம் உண்டு, ரெண்டு நிறுவனங்கள் இருக்கும். இதுதான் பிரதானமான நிறுவனம். இது எங்க படிச்சீங்க? ரெண்டாவது யூனிட்ல படிச்சீங்க. சரியா? முதலாவது யூனிட்லயும் இருக்குது அரசியல் நிறுவனங்கள், கற்கைகள், அதெல்லாம் படிப்புமே நாங்க. அதுல அரசாங்கத்துக்குள்ள மூணு விஷயம் இருக்குது: சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இது மூணும் ஒரு நாட்டில் இருக்கும். அரசாங்கம்னா என்ன? ஒரு ஒரு என்ன, ஒரு அரச வழி நடத்துற ஒரு கருவி, அரசின் கருவின்னு சொல்லுவோம். ஒரு கப்பலுக்கு எப்படி மாலுமி இருப்பாரோ அதே போல அந்த கப்பல் எந்த திசையில போகணும்னு அந்த கப்பல் எந்த திசையில போகணும்னு தீர்மானிக்கிறது தான் அந்த மாலுமியிட வேலை. அதே போல ஒரு அரசு எந்த பக்கம் போகணும்னு தீர்மானிக்கிறது தான் அந்த அரசாங்கத்துல வேலை. இந்த அரசாங்கத்துக்கு சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்படின்ட்டு மூணு பேர் இருக்கிறாங்க. இவங்க மூணு பேர் சேர்ந்தது தான் அரசாங்கம். சரியா? இதுல ஒன்று இல்லாட்டியும் அந்த அரசாங்கம் அந்த அரச சரியான பாதையில கொண்டு செல்லாது. அதன் அடிப்படையில இலங்கை நாட்டுல 1947 கொண்டு வரப்பட்ட சோல்பெரி அரசின்படி இந்த மூன்று துறையும் இருந்துச்சு. சட்டத்துறை, அதுல என்ன, பிரதிநிதிகள் சபையும் செனட் சபையும் அதுக்கு பொறுப்பாக இருந்துச்சு. நிர்வாகத்துறை, அதுக்கு என்ன, மந்திரி சபை பொறுப்பாக இருந்தது. பிரதமர் தலைமையிலான மந்திரி சபை பொறுப்பாக இருந்தது. அடுத்தது நீதித்துறை. நீதித்துறையில நாங்க அதைத்தான் இப்ப படிக்க போறோம். இலங்கையில ரெண்டு வகையான நீதித்துறைகள் காணப்பட்டுச்சு. எப்படி சட்டத்துறையில ரெண்டு செனட் சபை, பிரதிநிதிகள் சபைன்னு இருக்குதோ அதே போல நீதித்துறையிலையும் ரெண்டு வகையான சிஸ்டம் இருந்துச்சு. ஒன்று மேல்நிலை நீதிமன்றம், அடுத்தது கீழ்நிலை நீதிமன்றம். மேல்நிலை நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் வரும். சரியா? கீழ்நிலை நீதிமன்றத்துல மாவட்ட நீதிமன்றங்கள், நீதவான் நீதிமன்றங்கள், அதே போல் நஷ்டவஸ் நீதிமன்றங்கள், கிராமி நீதிமன்றங்கள், இப்படியான சில விஷயங்கள் எங்களுக்கு வருது. சரியா? இந்த அடிப்படையில் உங்களுக்கு இதுல எல்லாம் தேவையில்ல. இந்த உயர் நீதிமன்றங்கள்ல இருக்கிற அந்த உயர் நீதிமன்றம் என்ன, மேன்முறையீட்டு நீதிமன்றம், அது தேவை கட்டாயம். கீழ்நிலை நீதிமன்றத்துல மாவட்ட நீதிமன்றங்கள், நீதவான் நீதிமன்றங்கள் தான் உங்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படும். மற்ற ரெண்டையும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, இப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஏன் நீதிமன்றம் ஒன்று இருந்தா போதும் தானே, ஏன் அவங்க நிறைய நீதிமன்றங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதை உங்களுக்கு இலகுவாக நாங்க விளங்கப்படுத்தலாம். எங்கட ஸ்கூல்ல எங்கட ஸ்கூல்ல நாங்க ஏதாவது பிரச்சனைப்பட்டா ஒரு ஆசிரியர்கிட்ட சொல்லுவோம். சரியா? இப்படி எல்லா கிளாஸ்ல இருக்கிறவங்களும் பிரச்சனைப்பட்டா அவங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க. கிளாஸ் டீச்சரால தீர்க்க இயலாது
அப்படின்னா ஏன்னா கிளாஸ் டீச்சருக்கு அந்த எல்லா அந்த அளவுக்கு உச்சகட்ட அதிகாரம் இருக்காது. அப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் மேல போவோம், செக்ஷனல் ஹெட்டு போவோம். அதுவும் மேலாதுன்னு சொன்னா ஒழுக்காற்று சபை டிசிப்ளின் ஆபீஸுக்கு போவோம். அதுவும் மேலாண்டு சொன்னா பிரின்சிபல்கிட்ட போவோம். அத மாதிரி இலங்கையில் எப்படின்னா நீதியை நாங்க நிலைநாட்டணும். ஆனா எல்லா மக்களும் ஒரு கொழும்புல இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வரணும்னு சொன்னா சாத்தியம் இல்லை. அதனால உயர் நீதிமன்றமாக ஒன்று வச்சிருப்பாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட், அதான் ஹை லெவல். சரியா? அங்க எடுத்துக்கொள்ற விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள், கத்தி கத்தின சண்டைகள், வளவு பிரச்சனை, காணி பிரச்சனை எல்லாம் அங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இலங்கையில எல்லா இடத்துலயும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு. எல்லாத்தையுமே இங்க எடுத்தாங்கன்னு சொன்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்க இல்லாம போகும், டைம் இல்லாம போகும். எனவே உயர் நீதிமன்றத்துல நல்ல பெஸ்டான பெரிய பெரிய பிரச்சனைகள், தேச துரோகம் சம்பந்தமா, ஒரு பெரிய கொலை வழக்கு, நாட்டை உடுக்கிற மாதிரி நடந்த ஒரு போதைப் பொருள் அல்லது அப்படி பெரிய பெரிய வழக்குகள் எல்லாம் உயர் நீதிமன்றத்துல போகும். சரியா? அதே நேரம் கீழே கிடைக்கிற நீதிமன்றங்கள் சரியா தீர்ப்பு வழங்காட்டி அப்படி மேலுக்கு போய் அப்படி மேலுக்கும் சில என்ன என்ன செய்யலாம், சில கேஸுகள் வரும். அப்ப இதெல்லாம் லோ நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா டீட்டெயிலா படிப்பீங்க. நிறைய கேஸுகள் படிப்பீங்க. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எப்படி அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, தீர்ப்பு சரியா பிழையா, எப்படி சட்டம் உருவாக்கணும், இதெல்லாம் லோவில் படிப்பீங்க நீங்க. அந்த அடிப்படையில தான் சோல்பெரி அரசியல் யாப்புல இப்படி ஒரு சிஸ்டப்படி அவங்க நீதியை நிறைவேற்றினாங்க. இந்த சிஸ்டம் தான் பெரும்பாலும் டொனமூர்ல கொஞ்சம் இதோட சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும். முதலாம் குடியரசு யாப்புல சின்ன ஒரு வேறுபாடு, இரண்டாம் குடியரசு யாப்புல சின்ன ஒரு வேறுபாடு. ஆக மொத்தத்துல ஸ்ட்ரக்சர் ஒன்றுதான். இதுதான், இப்படித்தான் இந்த நீதிமன்றங்கள் இருக்கும். சரியா? அப்ப யாப்புகள் படிக்கிறது இலகுவான விஷயம் என்னன்னா, ஒரு யாப்புல நீங்க அதை நல்லா விலை கொண்டீங்கன்னா மத்த யாப்புல ஒப்பிட்டு படிக்கலாம். இதுல எத்தனை பேர் இருந்தாங்க, அதுல எத்தனை பேர் இருந்தாங்க, இதுல நீதிபதிகள் எப்படி தெரிவு செய்யப்பட்டாங்க, அதுல எப்படி தெரிவு செய்யப்பட்டாங்க, இவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, நம்ம ஒப்பிட்டு படிக்கலாம். அந்த வகையில பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க படிக்க வேண்டியது உயர் நீதிமன்றம். எந்த ஒரு நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும் நாங்க முதலாம் யூனிட்ல படிப்போம் அரசியல். இது அரசியறிவியல் கற்கை பிரிவுகள்ல ஒரு 5 விஷயம் இருக்கும். அரசு, அதை பத்தி நாங்க என்ன அரசியல் அரசியல் நிறுவனங்கள் ஒரு தலைப்பு படிப்போம். அரசியல் நடைமுறைகள் ஒரு தலைப்பு படிப்போம். ஆட்சியில் ஒரு தலைப்பு படிப்போம், ஆட்சியியல். அரசியல் நடைமுறைகள், அரசியல் நடத்தை, அரசியல் கருத்தியல். இப்படி 5 விஷயங்களை தான் நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மொத்தமாவே படிக்க போறோம். அதுல இந்த அரசியல் நிறுவனங்களுக்குள்ள அரசாங்கம்லாம் வரும். சரியா? அந்த வகையில தான் நாங்க என்ன செய்யறோம், அதெல்லாம் முதலாம் யூனிட், ரெண்டாம் யூனிட், மூணாம் யூனிட்ல எல்லாம், நாலாம் யூனிட்ல எல்லாம் நான் படிச்சோம். அடுத்தது அரசியல் என்ன நடைமுறைகள். நடைமுறைண்டா அந்தந்த நிறுவனங்கள் என்ன நடக்குது, இதை பத்தி நாங்க படிக்க போறோம் ஏற்கனவே சொல்லிட்டோம். முதலாம் யூனிட்லயே சொல்லிட்டோம். இப்ப நாங்க அதை பிராக்டிக்கலா படிக்கிறோம். சரியா? கோட்பாட்டு அரசியல், நடைமுறை அரசியல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. நாங்க அதை முதலாம் யூனிட்ல படிப்போம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், வேறுபாடு. கோட்பாட்டு அரசியல்ங்கிறது முதலாம் யூனிட், ரெண்டாம் யூனிட், மூணாம் யூனிட், நாலாம் யூனிட், ஐந்தாவது யூனிட், ஆறாம் யூனிட் எல்லாம் வரும். அதுக்கு பிறகு பெரும்பாலும் நடைமுறை அரசியலை நாங்க படிப்போம். அதுல ஒன்றுதான் இந்த அரசியல் யாப்பு தொடர்பான பாடம். அதுல நாங்க உயர் நீதிமன்றம்ங்கிறது ஒரு அரசியல் நிறுவனம், நீதிமன்றம். அந்த நிறுவனத்துக்கு நடக்கிற நடைமுறைகள் தான் அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படி தெரிவு செய்யப்படுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் அதுக்குரியதுதான். அந்த வகையில தான் நாங்க என்ன செய்ய போறோம், உயர் நீதிமன்றம் எடுத்துக்கணும். எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்தாலும் பெஸ்ட்டுகள் எத்தனை உறுப்பினர்கள், பிரதிநிதிகள் சபையா எத்தனை உறுப்பினர்கள், செனட் சபையா எத்தனை உறுப்பினர்கள், யார் அவங்களுக்கு தெரிவு செய்யறாங்க, இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் இருக்குதுங்கிறத எங்க மைண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நாங்க பாடமாக்கினது எக்ஸாம்ல மறந்தாலும் நீங்க என்ன செய்யணும், ஓகே பிரதிநிதிகள் சபை தலையை போட்டீங்க, உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாம எழுத வேண்டியது கட்டமைப்பு. அப்ப இதுல எத்தனை பேரு, அவங்க எப்படி தெரிவு செய்யப்படுவாங்க, அவங்க என்ன எலெக்ஷன்ல தெரிவு செய்யப்படுறாங்க, அப்படின்னா என்ன, இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்தாலும் இப்படி இருக்குது. அந்த வகையில உயர் நீதிமன்றத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களாம், ஃபர்ஸ்ட்டுக்கு சோல்பெரி பாருங்க, இதை வாய்ச்சி பாருங்க. சோல்பெரி யாப்பின் கீழ் இலங்கையில் தொழிற்பட்ட நீதிமன்றங்களுள் உயர்வானது என்ன, உயர்வானது உயர் நீதிமன்றமாகும். உயர் நீதிமன்றம் தான் உயர்வானது, பேர்ல இருக்குது பாருங்க, உயர் நீதிமன்றம் அப்படின்னா நீதிமன்றங்களில் உயர்வானது. சரியா? இது எனினும் பிரித்தானிய கோமரை கழகமே இறுதி மேன்முறையீட்டு நீதிமன்றமாக விளங்கியது. இது சோல்பெரி யாப்புல மட்டும்தான் இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு.
இதனால நாங்க சொல்றோம், இலங்கை வந்து சோல்பெரி அரசியல் யாப்புல பூரண சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளல. ஒரு அரைகுறையா டொமினியன் அந்தஸ்து தான் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் தான் இலங்கை இறுதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோமரை கழகம். அது பிரித்தானியா லண்டன்ல இருக்குது. கோடீஸ்வரன் வழக்கு பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவர் என்ன செஞ்சாரு? அவருக்கு இலங்கையில நீதி கிடைக்காத போது, இலங்கையில அவருக்கு நீதி கிடைக்காத போது அவர் போன இடம் என்ன? லண்டனுக்கு தான் போனாரு. லண்டன்ல கோமரை கழகத்துக்கு போய் தான் செஞ்சாருன்னு நான் படிச்சேன். அதுதான் இறுதி மேன்முறையீட்டு நீதிமன்றம். இருந்தாலும் இலங்கையில இருக்கிற நீதிமன்றங்கள்ல உயர்வான நீதிமன்றம் எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அது உயர் நீதிமன்றமாக இருந்தது. சரி, எத்தனை பேர் இருந்தாங்க இதுல? நீதி கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 10 தொடக்கம் 20, அந்த நம்பருக்குள்ள 12 இருக்கலாம், 15 இருக்கலாம். அப்ப இந்த நம்பருக்குள்ள அதுக்குள்ள நீதிபதிகள் இருப்பாங்க. சரியா? இவங்கதான் இருப்பாங்க, நீதிபதிகள் இருப்பாங்க. சரி, இவங்க இவங்களை யார் நியமிக்கிற அப்படின்னா பிரதமர் சிபாரிசுல மகாதேசாதிபதி இவரை நியமிப்பாரு. இந்த வரியை பாருங்க. மகாதேசாதிபதியின் அதிகாரங்கள், அதுல நீதித்துறை தொடர்பான அதிகாரத்துக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் வரும். அதே நேரம் பிரதமர் அதிகாரங்களுக்குள்ளேயும் இந்த பாயிண்ட்ஸ் வரும். அதே நேரம் இங்க உயர் நீதிமன்றம் சம்பந்தமான தனித்தலைப்புக்குள்ளேயும் இந்த பாயிண்ட்ஸ் வரும். சரியா? எனவே இப்படி நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எடுத்து அது விளைகிறது மட்டும் பாடமாகாம, ஓகே இது இங்க வருது இங்க வருதுன்னு தெரிஞ்சு வச்சீங்கன்னு சொன்னா மூளை அதை டக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கொள்ளும். எப்பயும் நான் ஒப்பிட்டு படிக்கணும். சரியா? உதாரணமா நான் வந்து ஒரு ஒரு நாள் இந்த விஷயத்த படிச்சிருக்கிறேன். சரியா? சைக்காலஜில நாங்க படிப்போம், ஒரு விஷயத்தை எப்படி பாடமாக்குறதுலாம் படிப்போம். படிச்சுட்டு நான் ஒரு இடத்துக்கு போனேன், புது இடம். பழமையாக எனக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. இடங்கள் பெருசா ஞாபகம் இருக்காது. ஸோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா பெருசா ஞாபகம் இருக்காது. வந்த நாள் நான் படிச்சது சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வாங்க தான் போயிருந்தேன். அவங்க அதை கொண்டு வரும் வரைக்கும் அந்த இடத்துல இருந்த எல்லா பொருட்களையும் சும்மா அவதானிச்சேன். அவதானிக்கும் போது ஒப்பிட்டு அவதானிச்சேன். அப்படின்னா ரிலேட்டட் பண்ற, அதை இன்னொன்றோட ஒப்பிடுற. ஓகே, இந்த இடம் ஏற்கனவே இங்க நான் பார்த்த மாதிரி இருக்குது, இந்த இடம் இங்க பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்த ஃபுல்லா பார்த்துட்டு வரும்போது யோசிச்சு பார்த்தேன். அங்க இருக்கிற எல்லா இடமும் என்னால ரீகால் பண்ண முடிந்தது. அப்படி கற்பனை கொண்டு வர ஏழுமா இருந்துச்சு. எனவேதான் நான் சொல்லுவேன், கீ ஆஃப் மெமரி, ஞாபக சக்தியில துறப்பே என்னன்னு சொன்னா ரிலேட்டட் பண்றது, ஒப்பிடுறது அதுன்னு சொல்லுவாங்க. எனவே எப்பயுமே நாங்க ஒரு விஷயத்தை படிக்கும் போது பேசர் மெத்தட் பிரபல்யமான ஒரு மெமரி டெக்னிக் இருக்குது. அதுல நான் நினைக்கிறேன் ஏ சின்னு சொல்லுவாங்க. ஏ எசோசியேஷன், என்ன எசோசியேட் பண்றது, ஒன்றோட ஒன்றை தொடர்பு படுத்துறது. நீங்க ஒரு விஷயத்தை படிக்கக்குள்ள இந்த விஷயத்தை நீங்க ஒப்பிடணும். ஒன்று ஏற்கனவே நான் படிச்சதுல இது இருக்குதா அப்படி பார்க்கணும், அல்லது என் வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் அணுகுமுறை இதுல இது தொடர்புபடுதா அப்படி நாங்க யோசிக்கணும். அல்லது இது மாதிரி என் சமூகத்துல நிறுவன கட்டமைப்பு இது ஒத்து போகுதா, என் ஸ்கூலோட இது ஒத்து போகுதா. எப்படியோ எங்களோட மூளையை நீங்க நல்லா கசக்கி யோசிச்சீங்கன்னு சொன்னா ஏதோ ஒன்றோட தொடர்புபடுத்தும், ஏதோ ஒன்றோட லிங்க் பண்ணலாம். அப்படி பண்ணினீங்கன்னா மூளை என்ன செய்யும்? ஏற்கனவே இருக்கிற ஃபைலோட அதையும் கொண்டு போய் லேசா வச்சிரும். அது மறையாது, அழியாது. அப்ப அதனாலதான் நீங்க அப்படி படிங்க. நான் யூஸ் பண்ற எனக்கு பிரயோசனமா இருக்குது, அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அப்ப இதுல இவங்கட இவங்க நியமிக்கிறது பிரதமர் சிபாரசின் பேர்ல மகாதேசாதிபதி நியமிப்பார். இதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சோல்பெரி அரசியல் யாப்புல இருந்த மகாதேசாதிபதி பிரதமர் கையில இருக்கிற ஒரு ரப்பர் முத்திரை போல இருந்தாரு நாங்க படிச்சோமே. ஏன் அப்படின்னா அவரோட சொந்த விருப்பத்திலே நியமிக்கல. ஓகே, அடுத்த கொஞ்சம் பாருங்க. இவரோட ஓய்வு பெற வயசு என்னன்னு சொன்னா 62. ஆனா தேவையாயி மகாதேசாதிபதி இன்னொரு வருஷம் கூட்டியும் கொடுக்கலாம். அப்படி 63 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். அது என்ன, மகாதேச சொந்த விருப்பம் கொடுப்பாரு? இல்ல, அதுவும் பிரதமர் சிபாரிசுலாம் கொடுப்பாரு. அடுத்த கொஞ்சம் பாருங்க. இவரை பதவி நிற்க இயலாது, சரியான கஷ்டம். ஒருவேளை நிற்கிறன்னு சொன்னாலும் ஒரு உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்க, மனநோய் பிடிச்சிட்டு வயசானதால அவருக்கு அல்சைமர் போன்ற நோய்கள் வந்திருக்குது, இப்படி நிரூபிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா பிரதிநிதிகள் சபையிலையும் டிஸ்கஸ் பண்ணி, அது செனட் சபையிலையும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியா மகாதேசாதிபதி சைன் வச்சா இவரை பதவி நீக்குவாங்க. அதாவது வேற வழி இல்ல, இவர் பதவியில இருந்து இல்லாம ஆகத்தான் வேணும் அப்படின்னு சொன்னா ப்ரூஃபோட நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான்
இவரை பதவி நிற்கலாம். ஏன் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, நீதிபதிகளை லேசா நீக்கிற மாதிரி வைக்க கூடாது. அப்படி வச்சா குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கு திருப்தி இல்லாத லேசா நீக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. கஷ்டமாக்கினாதான் ஒரு அவங்கள அரசாங்கத்துக்கு எதிராக அவர் தீர்ப்பு கொடுத்தாலும் அவங்க அதுல பொறுமையாக லேசில நிக்கலாது. அதனால ஒரு நீதித்துறை சுதந்திரத்துக்காக இப்படி ஒரு ஏற்பாடை கொண்டு வந்தாங்க. அடுத்தது, உயர் நீதிமன்றத்துல அதிகாரங்கள் என்று சொல்லும் போது கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல இருந்து வெறும் மேன்முறையீடுகளை கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல இருந்து ஏழாம அடுத்ததுக்கு 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 வந்தா அதை விசாரிப்பாங்க. கோடீஸ்வரன் வழக்குல மாவட்ட நீதிமன்றம் என்ன செய்யுது, அவருக்கு சார்பா கொடுக்குது. ஆனா இலங்கை அரசாங்கம் மேன்முறை இந்த உயர் நீதிமன்றத்துல திரும்ப அதை தாக்கல் செஞ்சு அங்க அதை திரும்ப அந்த கேஸ் எடுக்கிறாங்க. இப்படி கீழ்நிலை நீதிமன்றம் மூலமாக வாரத அவங்க கேஸ பாக்குறவங்களாக இருந்தாங்க. அதே போல இலங்கையை உழுக்கக்கூடிய கொலை வழக்குகள், ராஜ துரோக வழக்குகள், இப்படி பெரிய பெரிய விஷயங்களை இவங்க பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. சரியா? அப்ப இதுதான் விஷயம். இதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். மற்ற நீதிமன்றங்கள் பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், இது இல்ல சும்மா காணி பிரச்சனை, வளவு பிரச்சனை, பக்கத்தூர்காராக பிரச்சனை, அந்தந்த விஷயங்கள்லாம் அதுல போகும். சரியா? இப்ப சோல்வெரியாப்புல நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். சரியா? அப்படி வந்தா நீங்க என்ன எழுதணும்னு சொன்னா, இவங்க ஆஹ் நீதித்துறைய சட்டத்துறைகளை கொண்டு போய் புகுத்தல்ல. நீங்க முதலாம் குடியரசு யாப்புல படிப்பீங்க. அவங்க நீதித்துறையை இந்த பாராளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க. சரியா? தேசிய அரசு பேரவையில பேர வச்சு அதுக்குள்ள நீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் உச்ச சட்ட நிறுவனம் சொன்னாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. சோல்பரி அரசியல் யாப்புல நீதித்துறையை செப்பரேட் ஆக்கினாங்க. அது வேற. அப்ப இது ஒரு நீதித்துறை சுதந்திரம். இது ஒன்று சொல்லலாம். இப்ப கொஞ்சம் இருங்க, சார்ஜ் நிக்க போகுது. சார்ஜை மாட்டிட்டு வரேன். சரியா? அப்ப நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை பாருங்க. இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க விளக்கினா சரி. முதலாவது என்ன செஞ்சாங்க, இலங்கையில ஒரு நீதித்துறையின் உயர் இடமாக உயர் நீதிமன்றத்தை வச்சாங்க. ஏன் வச்சாங்க? கீழே இருக்கிற நீதிமன்றங்கள்ல உங்களுக்கு ஒரு செட்டிஸ்ஃபைடா இல்லாட்டி ஒரு திருப்தியா இல்லாட்டி நீங்க மேலுக்கு வரலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இது என்னத்தை காட்டுது? ஒரு நீதித்துறை சுதந்திரம். மக்கள் இந்த கொடுக்குற தீர்ப்பு மட்டும் வச்சுட்டு நீங்க நிக்க தேவையில்ல. உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க இன்னும் அடுத்த இதுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இவங்களோட நீதி புனராய்வு அதிகாரம் இருந்துச்சு. அதை நான் ஆரம்பத்திலேயே விளங்கப்படுத்தினேன். அது முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது, இவங்க ஒரு நான் சொன்னேன், அந்த நீதிபதியை நீக்குறேன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்ப அது ஒரு விஷயம். அடுத்தது, தகுந்த காரணமின்றி இவங்களை நீக்க இயலாது. அதே போல பாருங்க, இவங்களோட பதவிக்காலம், இவங்களுக்கு ஒரு 62 வயசு வரை இருக்கலாம்னு ஒரு குறிப்பிட்ட பதவிக்காலம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு சுதந்திரம். அதுக்கு முன்னுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் அவங்களை எடுக்க இயலாது. அதே போல இவங்களோட சுயாதீனத்தை இன்னும் பேண்டது நீதி சேவை ஆணைக்குழு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க அரசியல் தலையீடுகள் இல்லாம அவங்கள தெரிவு செய்வாங்க, பதவி நிறுத்துவாங்க, பதவி உயர்வு கொடுப்பாங்க, சம்பளத்தை அப்ப இதெல்லாம் நீதி சேவை ஆணைக்குழு வேலை. அப்ப அதை உருவாக்கினதும் ஒரு நீதித்துறை சுதந்திரம் என்று நாங்க சொல்லலாம். சரியா? ஓகே. இதுல தலையிட்டா அவங்களுக்கு 1 வருஷம் தண்டனை, 1000 ரூபாய் அபராதம், இல்லாட்டி ரெண்டும் பெறப்படும் நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த விஷயங்கள்லாம் நீதித்துறை சுதந்திரத்துக்குள்ள வரும். அதோட விஷயம் முடியுது. ஓகே, இப்ப விளங்கிட்டா? இதோட சோல்பரி ஆப்ப அரசியல் முடியும். நாங்க இப்ப முதலாம் குடியரசு ஆப்ப பின்னணி இன்றைக்கு படிச்சோம்னா நாங்க இன்றைக்கு கிளாஸ் முடிச்சு கொள்ளலாம். சோல்பரி அரசியல் யாப்போட
நீதித்துறை. புரிஞ்சிட்டா? கிளியரா? இதுல ஷார்ட் நோட்ஸ் தந்திருக்கேனா? இது ஷார்ட் நோட்ஸ் வந்திருக்குதா குரூப்ல? நீதித்துறையில. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். இலங்கட முதலாவது பெண் பிரதமர் யாரு? லோக் ஃபேல் இன் லோக் ஆயு லோக் ஃபேல் இன் லோக் ஆயுக்த அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? என்ன நீங்க புரியல உங்க கேள்வி. ஆம், லோக் கேள்வி புரியல. ஓகே. சிரிமாவோ பண்டாரநாயக்க. சரி, கேள்வி கொஞ்சம் புரியுற மாதிரி அனுப்பி விடுங்க. சொல்லி விடுறேன். சரி, நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். வெரி குட். முதலாவது பெண் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்க. அவரோட சிந்தனை என்ன? தாராளவாத சிந்தனையா, சோசியலிசவாத சிந்தனையா? ஓகே, சோசியலிசம். சோசியலிசம் தான் அவரோட சிந்தனையா இருந்துச்சு. ஆஹ் இதுல என்னன்னு சொன்னா, 8வது யூனிட்ட பாருங்க. அதுல சோல்பரி அரசியல் யாப்பையும் முதலாம் குடியரசு அரசியல் யாப்பையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, இந்த ரெண்டு அரசியல் யாப்பும் வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலாக அமைந்த அரசியல் யாப்பா இருக்குது. அது என்ன வெஸ்ட்மினிஸ்டர் முறை? இந்த கேள்வி 4வது யூனிட் படிச்சிருந்தா உங்களுக்கு வராது. 4வது யூனிட்ல நாங்க அரசாங்க முறைகள்ல ஜனாதிபதி அரசாங்க முறைன்னு படிப்போம், பாராளுமன்ற அரசாங்க முறைன்னு படிப்போம். அந்த பாராளுமன்ற அரசாங்க முறை தான் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரியிலான அரசாங்க முறைன்னு சொல்லுவாங்க. ஏன் வெஸ்ட் மினிஸ்டர்னு சொல்றது? ஏன் அப்படின்னா, பிரித்தானியாவுல வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்துல தான் அவங்களோட இந்த பாராளுமன்ற முறை நடந்துச்சு. அதனால அதுக்கு அந்த பேர் வந்துச்சு. அதை அதைத்தான் நாங்க சோல்பரி அரசியல் வாரத்துக்கு முதல் இலங்கை தலைவர்கள் கேட்டாங்க. அதுக்கு முதல் ரொணம்பூர்லையும் கேட்டாங்க. ஆனா அவன் கொடுக்கல. சோல்பேரியில கேட்கிற டைம்ல அரசியல் கட்சி எல்லாம் இருக்குதானே, எனவே கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த அடிப்படையில தான் இது நடக்குது. இந்த சோல்பேரி நடக்குது. அந்த அடிப்படையில தான் இந்த முதலாம் குடியரசு அரசியல் யாப்பும் நடக்குது. ஆனா சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிர்வாகம் சோல்பேரியில இருந்துச்சு. அதாவது நாங்க பிரதிநிதிகள் சபைன்னு படிப்போம், செனட் சபைன்னு படிப்போம். ஆனா இதுல அப்படி ரெண்டு இருக்கல, ஒன்றுதான் இருந்துச்சு. அது காரணம், பாராளுமன்ற அரசாங்க முறைன்னா அப்படி ரெண்டு சபை இருக்குங்கிறது கட்டாயம் இல்லை. கட்டாயம் ஒன்று இல்லை. ரெண்டு சபைக்கு நல்லம் அப்படித்தான் பெரும்பாலான நாடுகள் இருக்கும். ஆனா சில நாடுகள்ல ஒரு சபை இருக்கலாம். சரி, இப்ப நாங்க முதலாம் குடியரசு யாப்போட பின்னணியை படிக்க போறோம். எப்பயுமே பின்னணின்னு வந்துச்சுன்னு சொன்னா முதலாவது ஞாபகம் வர வேண்டியது முந்தைய யாப்பின் குறைபாடுகள். அடுத்ததுதான் மற்ற விஷயங்கள் வரும். முந்தைய யாப்பின் குறைபாடுகள்னு சொல்லும் போது நான் நோமலா வாசிச்சுட்டு போறேன். ஏண்டா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே அந்த பழைய யாப்புகள்ல விளங்கப்படுத்தியிருப்பேன் பாருங்க. முதலாவது, இலங்கையின் வேண்டுகோளின்படி இலங்கை தொடர்பாக சட்டவாக்கம் செய்யும் உரிமையை
பிரித்தானிய பாராளுமன்றம் பெற்றிருந்தமை. இலங்கை அடைக்கிற பாராளுமன்றத்துல இலங்கை மக்கள் சட்டம் இயற்றலாம். ஆனா என்ன நடந்துச்சு சொன்னா, இது இலங்கைக்காக பிரித்தானியா சட்டம் இயற்றலாம் அப்படின்னா இவங்கள்ட்ட கேட்டுட்டு, சரி இவங்கள்ட்ட கேட்டுட்டு இவங்க ஓகேன்னு சொன்னா அவங்க சட்டம் இயற்றலாம்ங்கிற ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருந்துச்சு. சரியா? அதே போல கடைசி சைன் வைக்கிறாரு மகா தேசாதிபதி, அவரு பிரித்தானியோட ஆள் தானே. அப்ப இது உங்களுக்கு கொஞ்சம் இளைஞர்களுக்கு பிடிக்கல. பூர்ண சுதந்திரம் மாதிரி இல்ல. ஏற்கனவே பார்த்தோம், சோல்பரி அரசியல் யாப்புல அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு சோல்பரி அரசியல் யாப்பு வேணும், எங்களுக்கு புது யாப்பு வேணும், டொனமோ சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த நேரத்துல தொழிற்கட்சி ஏஐ குணசிங்க தலைமையிலான கொஞ்சம் பேர் இருந்துட்டு என்ன செஞ்சாங்க, சோசியலிச சிந்தனை உள்ளவங்க புரட்சி மூலமாக அதை கைப்பற்றுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல இருந்த டிஎஸ் சேனாநாயகம் போன்ற இலங்கை தலைவர்கள் ஃபெஸ்ட்டுக்காம ஒரு யாப்பை திரட்டும், அதுக்கு பிறகு நாங்க சுதந்திரத்தை பத்தி யோசிப்போம், முழு சுதந்திரத்தை பத்தி யோசிப்போம், கட்டம் கட்டமாக நாங்க போவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களை மிதவாதிகள் அப்படின்னு நாங்க அழைப்போம். மிதவாதிகள் ஒரு மிதமாக போவாங்க. அந்த அடிப்படையில தான் சோல்பரி அவங்க கொடுக்குற டைம்லயே இலங்கை மக்களுக்கு தெரியும் இவங்க அறகுறையை தான் தருவாங்க, நம்ம ஃபுல்லா குறை ஆக்கி எடுப்போம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சாங்க. அந்த நினைப்பை இங்க உண்மைப்படுத்தினாங்க. சோல்பரி அரசியல் யாப்புல ஒரு அறக்குறையாகத்தானே கொடுத்தாங்க. அதை முழுமையாக எங்களுக்கு வேணுங்கிற எண்ணம் இலங்கையர்கள மனசுல இருந்துச்சு. இலங்கை நாடு எங்கள தாய் நாடு, எங்கள சொந்த நாடு, அதை முழுக்க முழுக்க நாங்க தான் அதை நிர்வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த வகையில தான் இவங்க பழைய ஆப்பில் இருக்கிற சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி புதிய ஆப்பை தங்களாக உருவாக்கி கொண்டாங்க. அந்த வகையில தான் இதுவரை காலமா 1796 தொடங்கினது 1940 1972 வரைக்கும் பிரித்தானியாட அந்த ஒரு ஆதிக்கத்துக்கு கீழே இலங்கை இருந்துச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, போக போக குறைஞ்சி 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 சோல்பரி அரசியல் யாப்புல கூட கடைசியா இருந்துச்சு. அப்ப எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஆஹ் என்ன சில டைம்ல அந்த கயிறு அருந்து ஒரு நூல்ல தொங்கிட்டு இருக்குமே, அத மாதிரி கயிறு அருந்து அந்த கயிறுல இருக்கிற ஒரு நூல்ல தொங்கிட்டு இருக்கும். சரியா? இன்னும் கொஞ்சம் பாருங்கன்னா அதுவும் பிஞ்சிரும். அத மாதிரி சோல்வெரி ஆப்புல தொங்கிட்டு இருந்துச்சு, ஒரு நூல்ல தொங்கிட்டு இருந்துச்சு. அது முதலாம் குடியரசு ஆப் வந்தோன்னா அது ஃபுல்லா பிஞ்சிட்டு, அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க முதலாம் குடியரசு யாப்பை உருவாக்கினது உடனே பிரித்தானியாவில் இருக்கிற கடைசியா மிஞ்சிட்டு இருந்த அந்த சொச்ச அதிகாரத்தையும் கட் பண்ணி விட்டுட்டான். அதோட நீங்க போங்க. சரியா? 2ஆம் எலிசபெத் மகாராணா அந்த டைம்ல இருந்தா உங்களுக்கு எங்களுக்கு இதோட தொடர்பு முடிஞ்சு இனி நீங்க வேற நாங்க வேற சொல்லி மகாதேசாதிபதிங்கிற பதவி எல்லாம் இல்லாமலாக்கி, அவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு வெளிநாடுங்கிற விஷயங்கள்லாம் இல்லாமலாக்கி, அவங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லை, இனி நீங்க வேற அப்படின்னு முழுமையாகவே துரத்தி விட்டாங்க. சரியா? அப்ப இதுதான் இந்த முதலாம் குடியரசு யாப்புல நடந்துச்சு. அந்த வகையில இது வாரத்துக்கு முந்தைய யாப்போட குறைபாடுகள் காரணம். முந்தைய யாப்புல என்ன குறைபாடுகள் இருந்துச்சு இதை பார்க்காம நம்மளே சும்மா சொல்லுவோமே. சட்டத்துறை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து செனட் சபைன்னு ஒன்று இருந்துச்சு. அதுல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அது சிறுபான்மையை மீறி சட்டங்கள் இயற்றப்பட்டது. அதுல அரசியல்வாதிகள் செல்வாக்கு இருந்தது, அவங்க எதிர்பார்த்த இந்த நோக்கத்தை அது பூர்த்தி செய்யல, வீணான செலவு இருந்துச்சு, அதனால அது வெள்ளை யானை அழைக்கப்பட்டது. எனவே 8வது சீர்திருத்தத்தின் மூலம் சோல்பெரியா பிள்ளையே அதை நீக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய குறைபாடு சட்டத்துறையில இருந்தது. அதே போல என்ன இந்த சோல்பெரியா அப்படி குறைபாடுகளாக நாங்க எடுத்துக்கொண்டு சொன்னா, மகாதேசாதிபதி அவர் இருந்தது, அவரு பிரித்தானியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. சரியா? தொடர்ந்தும் பிரித்தானிய முடியே இலங்கை அரசு தலைவராக இருந்தது. பாதுகாப்பு வெளிவிவகாரம் போன்ற விஷயங்கள் அவங்கள்ட்ட கையில இருந்துச்சு. என்ன மேல்முறையீட்டு நீதிமன்றமாக கோமரை கழகத்தை வச்சிருந்தாங்க. இது இலங்கட சுதந்திரத்துக்கு ஒரு இழுக்காக இருந்துச்சு. கோடீஸ்வரன் வழக்குல கூட இலங்கையை மீறி அவங்க அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது இலங்கையர்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, இலங்கை அரசாங்கத்துக்கு. அடுத்தது நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா என்ன இப்படியான குறைபாடுகள்லாம் எங்களுக்கு அதில் தெரியும். சரியா? இதெல்லாம் நீங்க எழுதலாம். இதெல்லாம் இந்த குறைபாடுகள் காரணமாக இலங்கை மக்கள் அந்த யாப்பை வெறுத்தாங்க. இலங்கை மக்கள்ங்கிறத விட இலங்கை அரசாங்கம் அதை வெறுத்தாங்க. எனவே புதிய யாப்பு தேவைப்பட்டுச்சு. அப்ப இது ஒரு பின்னணி.
சரியா? இதுல பாருங்க, இலங்கை அரசாங்கம் பிரித்தானிய மரபுகளை பின்பற்றியமை, தொடர்ச்சியாக வெளிவிவகார பாதுகாப்பு அவங்கள்ட்ட இருந்தமை, அரச உத்தியோகத்தில் மகாராணிக்கு விசுவாசம் உடையவர்களாக இருந்தமை, பிரித்தானிய கோமரை கழகம் இறுதி இதாக இருந்தமை, அதெல்லாம் அங்க எழுதுறாங்க. அதெல்லாம் அங்க படிச்சுக்கிறோம். சரி, இப்ப பாருங்க, இலங்கை குடியரசாக மாற்ற வேண்டிய அவசியம் உணரப்பட்டமை. சரியா? இரண்டாவது, இந்த முதலாம் குடியரசு யாப்பு வாரத்துக்கு காரணம் என்று